இந்த நீதிமன்றம் சத்தம் கேட்க வரல, சத்தியம் கேட்கதான் இருக்கு. மக்களின் நாக்கு விருப்பம் முக்கியமா அல்ல உடம்பின் நலன் முக்கியமா? இன்று முடிவாக போகுது. என்னை பார்த்தாலே மக்களுக்கு சந்தோஷம். பசி இல்லாதவருக்கும் ஆசை வரும். திரைப்பட டிக்கெட் கூட நான் இல்லாம முழுமை இல்ல. இளைஞர்கள் மனசுல நான் தான் ஹீரோ. சந்தோஷம் ஒரு நிமிஷம் தான், ஆனா ஆரோக்கியம் ஒரு வாழ்க்கை. நான் கண்ணுக்கு கவர்ச்சியா இருக்க மாட்டேன், ஆனா உடம்புக்குள் வேலை செய்யும் சக்தி நான். மருந்து தேவையில்லாதனால நான் தருவேன். அவ்வளோ பயமா பேசுறே. ஒரு பர்கர் சாப்பிட்டா என்ன ஆகுது? ஒரு பீட்சா சாப்பிட்டா உலகமே குலுங்குதா? வாழ்க்கை ஒரே தடவை தான், அத சுவை இல்லாம எப்படி வாழ்றது? ஒரு தடவைன்னு துவங்குது, பின்னாடி தினமும் ஆகுது. கொழுப்பு மெதுவா சேரும், சர்க்கரை மெதுவா ஏறும், இதயம் அமைதியா கஷ்டப்பட ஆரம்பிக்கும். அதுதான் ஆபத்து. வேலை அவசரம்னு வெளியே சாப்பிட்டேன், நேரம் இல்லைன்னு வீட்டு சாப்பாடு தவிர்த்தேன். இப்ப மாத்திரை இல்லாம ஒரு நாளும் முடியல. டாக்டர் சொல்றாரு இது எல்லாம் பழக்கத்தால வந்ததுன்னு. நான் மண்ணிலிருந்து வந்தவள். இயற்கை தர்ற பரிசு நான். ரத்தத்துக்கு பலம் தர்றேன், எலும்புக்கு உறுதி தர்றேன். குழந்தை முதல் முதியவர் வரை அனைவருக்கும் பாதுகாப்பு நான். உன் பங்க சொல். நான் முழுக்க கெட்டவல்ல. அளவுக்கு இருந்தா பிரச்சனை இல்ல, ஆனா அளவுக்கு மீறினா நான் தான் முதல்ல தாக்குறேன். அது உண்மை. சுவை ஒரு உணர்வு, சுகம் ஒரு பொறுப்பு, உடம்பு ஒரு ஆலயம். அதை காப்பது ஒவ்வொருவரின் கடமை. இந்த நீதிமன்றம் சொல்லும் தீர்ப்பு அளவோடு ஜங்க் ஃபுட், அடிப்படையா காய்கறி. நாளைக்கு மருத்துவரை தேட வேண்டாம்னா இன்று உணவை சரியா தேர்வு பண்ணுங்க. நாக்கு சொல்வதை மட்டும் கேட்காதீங்க, உடம்பு சொல்லும் சத்தத்தையும் கேளுங்கள்.